மீது தந்தி நின்று வரவேற்பது அகிலா. முதலில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். அதிமுக தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். 72 நாட்களுக்கு பின் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பச்சோந்தியை விடவும் அதிகம் நிறம் மாறுபவர் எனவும் விமர்சனம். கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் நடப்பாண்டு நீட் தேர்வில் தமிழகத்தின் தேர்ச்சி விகிதம் கடும் சரிவு. ஆவடி அருகே நீட் தோல்வியால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்ததால் அதிர்ச்சி. நீட் தேர்வை ரத்து செய்ய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று விளக்கம். மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது திமுக அரசு. நெல்லையில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். மதுரை தமுக மைதானத்தில் 47 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட கட்டமைப்புகளையும் திறந்து வைத்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கிரிமினல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். போக்குவரத்து துறை மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு. டெல்லியில் புதுப்பிக்கப்பட்ட சென்ட்ரல் விஸ்டா வளாகத்தை இன்று திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஒற்றை பளிங்கு கல்லில் செய்யப்பட்ட பிரம்மாண்ட நேதாஜி சிலையையும் திறந்து வைத்தார். இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் உடல்நிலை கவலைக்கிடம். மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை இன்று தகவல். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பின் முதல் முறையாக இன்று அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் விரைவில் அதிமுக தலைமை அலுவலகம் செல்ல உள்ளதாக அறிவித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் ராமச்சந்திரன், சையத் மௌலானா வழங்கிய தகவல்கள் இவை. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக இன்று அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தார். 72 நாட்களுக்கு பின் தலைமை அலுவலகம் வந்த அவருக்கு வழி நெடுகிலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். அதிமுக அலுவலக வளாகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைக்கு மலர்தூவி எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என கடுமையாக விமர்சித்தார். அவருக்கு சாதகமா எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவார். இந்த பச்சோந்தி ஒண்ணு தெரியுங்களா, அடிக்கடி கலர் மாறும், அதை விட அதிகமா கலர் மாறுவர் அவர். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த 15 மாதங்களில் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, அதுதான் அவருடைய நிலைப்பாடு. இதேபோல் 96% பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு தனக்கு உள்ளதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது குறித்து அரசியல் விமர்சகர்கள் சுமன் சி ராமன் மற்றும் கலை கூறுகையில், ஓபிஎஸ் அவர்களுக்கு விரைவில் நீதிமன்றத்தில் ஏதேனும் ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்காவிட்டால் அரசியல் எதிர்காலம் அடுத்த சில மாதங்களுக்காவது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 96% பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி அவரோடு இருக்கும்போது 4% தான் ஓபிஎஸோட இருக்காங்க. அதனால ஓபிஎஸ் மதித்து அவர் சேர்ப்பார் என்று சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் விரைவில் அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாகவும் அதற்கு பாதுகாப்பு வழங்க கோரி ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இன்று மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜேசிடி பிரபாகர் கூறுகையில், அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற, அவர் சகாக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்குகளில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரோடோ பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற முயற்சியாக அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி வைக்க நினைக்கிறார் என்றுதான் நான் நிச்சயமாக நம்புகிறேன். இது ஒரு புறம் இருக்க, தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா அதிமுக பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இது பொதுமக்களும் கழக உடன்பிறப்புகளும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதனிடையே அதிமுக அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 12ஆம் தேதி விசாரிப்பதாக இன்று அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் 330 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் எந்த தொகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். செய்தியாளர்கள் ஜெகநாத், மோகன் வழங்கிய தகவல்கள் இவை.
முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்டம் தோறும் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். நெல்லையில் இன்று நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் 53 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 முடிவுற்ற திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வேளாண் துறை, பள்ளிக்கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 30,658 பயனாளிகளுக்கு 330 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்றார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய கனவு திட்டமான தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் கடந்த காலத்தில் 10 வருஷத்துல எந்த பணியும் நடைபெறல. அது கிடப்பில போடப்பட்டது. மீண்டும் இப்ப நம்ம கழக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த திட்டத்தை விரைந்து முடிக்க நான் உத்தரவிட்டு இருக்கிறேன். மேலும் தமிழகத்தில் பின்தங்கிய தொகுதிகளே இருக்கக்கூடாது என்பதாலேயே 10 முக்கிய கோரிக்கைகளை வழங்குமாறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய தொகுதி என்று எதுவும் இருக்கவே கூடாது. அதனால்தான் தீர்க்கப்படாத, நீண்ட காலமாக தீர்க்கப்படாத 10 பிரச்சனைகளை நீங்க எழுதி மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து அதனை நிறைவேற்றி தரக்கூடிய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற மகத்தான திட்டத்தை 234 தொகுதிக்கு நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். தொடர்ந்து மதுரை சென்ற முதல்வர் ஸ்டாலின் வரலாற்று சிறப்புமிக்க தமுக்க மைதானத்தில் 47 கோடியே 72 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட கலையரங்கம் மற்றும் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். இந்த புதிய கலையரங்கத்தில் தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சிகள் நடத்துவதற்கு உரிய இடவசதியும் ஒரே நேரத்தில் சுமார் 3500 பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட அரங்கையும் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சரியானது அல்ல என இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான கிரிமினல் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் இது தொடர்பாக கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் தமிழ்நாட்டின் தேர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் ஏற்படும் தாக்கம் குறித்து கல்வியாளர்கள், உளவியல் நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சங்கரன், ராமச்சந்திரன், தினேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான முடிவுகள் நேற்று நள்ளிரவில் வெளியான நிலையில் ராஜஸ்தானை சேர்ந்த மாணவி தனிஷ்கா 715 மதிப்பெண்களுடன் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்தார். தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய 1,45,958 மாணவர்களில் 67,787 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர் திரிதேவ் விநாயகா 705 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடமும் தேசிய அளவில் 30வது இடமும் பிடித்துள்ளார். அதே சமயம் கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் நடப்பாண்டில் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி விகிதம் 51.30% சரிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்ச்சி விகித பட்டியலில் கடந்த ஆண்டு 23வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 28வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த சரிவிற்கான காரணம் மற்றும் இதனால் ஏற்படும் தாக்கம் குறித்து மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் சரண்யா ஜெயக்குமார் மற்றும் கல்வியாளர் சீனிவாச சம்பந்தம் கூறுகையில், அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சில குழந்தைங்க கம்பீட் பண்ண முடியலை. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற கோச்சிங் இந்த பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் அளவுக்கு கண்டிப்பாக இல்லை குவாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் அவங்க பாடப்புத்தகத்தை படித்தாலும் தினம்தோறும் 10 மணி நேரம் படித்தாலும் அந்த இடத்துல அவங்களால கம்பீட் பண்ண முடியாததுக்கு காரணம் அவங்களுக்கு சரியான கோச்சிங் கிடைக்காம போகிறது தான். எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட் செட் பண்ணாங்கன்னா எல்லாராலையும் படிக்க முடியும். ஜென்ரலாக ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா அஃபோர்டபிலிட்டி ஒரு மாணவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் அவங்க ப்ரிப்பரேஷன் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நீட் என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒருபுறம் இருக்க, சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயலை சேர்ந்த மாணவி லக்ஷ்னா ஸ்வேதா நீட் தேர்வில் தோல்வி அடைந்த விரக்தியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறிய திமுகவின் வாக்குறுதி என்னவானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எவ்வளவு நாள் ஆச்சு?
நீ சொன்ன 15 மாசம் ஆச்சு. மக்கள் என்னன்னு கேட்கிறாங்க? அத்தனையும் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திமுக கட்சி கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அதே சமயம் நீட் தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நீட் தேர்வை ரத்து செய்ய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நீட்டே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்ட போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் அது வரும் வரைக்கும் நம்முடைய குழந்தைங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பள்ளிக்கூடத்துடைய கடமையாக இருக்கின்றது. குழந்தைகள் இன்னும் வரும் காலத்தில் நீங்கள் நிறைய படிங்க, தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இந்நிலையில் தமிழக மாணவர்களின் தற்கொலைக்கு மத்திய அரசுதான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தற்கொலைக்கு காரணம் நீட்டு. அப்போ நீட்டு தேர்வை ரத்து செய்ய மாட்டோம்னு சொல்ற மத்திய அரசு தான் தமிழ்நாட்டின் தற்கொலைக்கு காரணம்னு நான் சொல்றேன். நீட் தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் மனம் தளராமல் போராடி வெற்றி பெற வேண்டும் என்றும் மாணவர்கள் பயப்பட வேண்டாம் எனவும் தமிழக ஆளுநர் RN ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். ராகுல் காந்தி தனது பாத யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று அகஸ்தீஸ்வரத்தில் இருந்து நாகர்கோவில் வரை 18 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டார். தொண்டர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி மொழியால் மதத்தால் பிரிந்துள்ள மக்களை ஒன்று சேர்க்கவே இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். செய்தியாளர்கள் பிரசாத் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. பாரத் ஜோடோ யாத்ரா என்ற இந்திய ஒற்றுமை பயணத்தை கன்னியாகுமரியில் நேற்று தொடங்கிய ராகுல் காந்தி அகஸ்தீஸ்வரத்தில் முதல் நாள் பயணத்தை நிறைவு செய்தார். இந்நிலையில் இன்று காலை அகஸ்தீஸ்வரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்கள் புடைசூழ தனது 2வது நாள் பயணத்தை ராகுல் காந்தி தொடங்கினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் ராகுல் காந்தியை வாழ்த்தி வழியனுப்பினார். பாத யாத்திரையின் போது சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பொதுமக்கள் பலரும் ராகுல் காந்தியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அரியலூர் மாணவி அனிதாவின் தந்தை மற்றும் சகோதரர் ராகுல் காந்தியை சந்தித்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். அனிதாவின் சகோதரர் மணிரத்னமிடம் பேசினோம். கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மனசாக இல்லாத ஒரு அரசாக இருக்குது. ஸோ அது மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஎம்மாக வரணும் அவர் அப்படின்னு விருப்பப்பட்டால் அந்த விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சுக்கிட்டேன். ராகுல் காந்தியுடன் நடைப்பயணத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் ஆகியோரிடம் பேசினோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை ராகுல் காந்தி நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்திலேயே அவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, மோடி அரசாங்கம்ங்கிற ஒரு தமிழகத்தின் குரலாக அவங்க ஒலிக்கிறாங்க. இந்தியாவிலே ஒற்றுமை கொண்டு வருவதற்காகவும் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கட்சி உள்வாங்கிக் கொள்வதற்காக தான் அந்த முயற்சி. எதை செய்தாலுமே தேர்தலை மையமாக வைத்து செயல்படும் கட்சி காங்கிரஸ் கட்சி அல்ல. கொட்டாரம், ஈத்தங்காடு, வழுக்கம்பாறை வழியாக 12 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு சுசீந்திரம் சென்றடைந்த ராகுல் காந்தி அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். பின்னர் மாலை மீண்டும் யாத்திரையை தொடங்கிய ராகுல் காந்தி 6 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டு நாகர்கோவில் வந்தடைந்தார். இன்றைய நாளில் சுமார் 18 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி நாகர்கோவிலில் 2ஆம் நாள் நடைப்பயணத்தை நிறைவு செய்தார். செய்தியாளர் பிரசாத்தின் கூடுதல் தகவல். இன்று இரவு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் தங்குகின்ற அவர் நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு மதியம் புலியூர்குறிச்சியை அடைகிறார். அங்கிருந்து மாலையில் புறப்பட்டு முளகுமூடு சந்திப்பில் நாளைய பயணத்தை நிறைவு செய்கிறார். இதற்கிடையே மதியம் புலியூர்குறிச்சி பகுதியில் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக கலந்துரையாடல்கள் ஆகிலா. நன்றி பிரசாத். ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் நடனமாடியும் கேரள மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இன்று கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்திலும் சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓணம் கொண்டாட்டங்கள் களை கட்டின. கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையான ஓணம் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகளால் அமைதியான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு இல்லாத சூழலில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை மக்கள் புத்தாடை அணிந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர். வீடுகள், கல்லூரிகள் என பல்வேறு இடங்களில் அத்தப்பூ கோலமிட்டு பாரம்பரிய நடனமாடி பெண்கள் மகிழ்ந்தனர். தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை களை கட்டியது. சென்னையில் வசிக்கும் கேரள மக்கள் ஏராளமானோர் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் குடும்பத்துடன் வழிபாடு செய்தனர். கல்லூரிகளில் மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர்.
ஓணம் பண்டிகை விடுமுறை காரணமாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்தனர். கோவையில் ராம்நகர் பகுதியில் வாழும் கேரள மக்களின் வீடுகளுக்கு சென்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் இன்று ஓணம் பண்டிகையை கொண்டாடினார். மேலும் அவர்களுடன் சேர்ந்து நடனமும் ஆடினார். துபாய், ஓமன், குவைத் போன்ற ஐக்கிய அரபு நாடுகளிலும் மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை இன்று விமரிசையாக கொண்டாடினர். இதனிடையே ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவில் 5 நாட்களில் 324 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ள சென்ட்ரல் விஸ்டா வளாகத்தையும் ஒற்றை பளிங்கு கல்லில் செய்யப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலையையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றி செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. டெல்லியில் முக்கோண வடிவிலான புதிய நாடாளுமன்ற கட்டிடம், பிரதமர் அலுவலகம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியவற்றை உள்ளடக்கிய பணிகளை சென்ட்ரல் விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. 20,000 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக விஜய் சவுக் முதல் இந்தியா கேட் வரையிலான சென்ட்ரல் விஸ்டா வளாகம் பிரம்மாண்டமாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து பெருமிதம் தெரிவித்தார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட எல்லா சட்டங்களும் சுதந்திர இந்தியாவில் மாற்றப்பட்டிருக்கு. புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலமா அந்நிய மொழிகளை கற்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து இந்திய இளைஞர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இந்த சென்ட்ரல் விஸ்டா வளாகத்தில் ராஜபாதையை ஒட்டி 3,90,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பசுமையான புல்வெளி உருவாக்கப்பட்டுள்ளது. 15.5 கிலோமீட்டர் பரப்பளவில் பஜ்ரி மணலுக்கு பதிலாக சிவப்பு கிரானைட்டிலான கற்கள் மூலம் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1125 கார்கள் நிறுத்தும் அளவுக்கு இடவசதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த வளாகத்தையும் கண்காணிக்கும் வகையில் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ராஜபாதையின் பெயரும் கடமை பாதை என மாற்றப்பட்டுள்ளது. இந்தியா கேட் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸின் ஹாலோகிராம் வடிவ டிஜிட்டல் சிலையை கடந்த ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்திருந்தார். அதே இடத்தில் 25 அடி உயரம், 65 மெட்ரிக் டன் எடையுடன் ஒற்றை பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட நேதாஜி சிலையையும் பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். ராஜா, பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த சென்ட்ரல் விஸ்டா வளாகத்தை பொதுமக்கள் எப்போது முதல் பார்வையிடலாம்? இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? கடமை பாதையாக மாற்றப்பட்டிருந்த ராஜபாதையானது நாளை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட இருக்கிறது. இந்தியா கேட்டில் நிறுவப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலை குறித்து அடுத்த 3 நாட்களுக்கு ட்ரோன் கண்காட்சிகள், அதாவது இரவு 8 மணிக்கு ட்ரோன் கண்காட்சிகள் காண்பிக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கான சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி மெட்ரோ நிர்வாகம் தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. அகிலா, கனமழை காரணமாக சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். பாலாறு மற்றும் கிளை ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஆற்றங்கரையோரம் உள்ள 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் வெள்ளத்தில் சிக்கியவர்களை ரப்பர் படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இது குறித்து ஏற்காட்டை சேர்ந்த சரண்யா ஸ்ரீதர் கூறுகையில், பஸ்ஸும் போக முடியல, பஸ்ஸும் போகாதனால எங்கேயும் வெளியே போகவே முடியல. எங்களால் வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கியிருக்கோம். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை அதிகமாக பெய்யறதுனால வீடுலாம் தண்ணி நிறையா வந்துடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வேலை வெட்டியில் எதுவுமே இல்லை. செய்தியாளர் தமிழ் செல்வனின் கூடுதல் தகவல். அவர்கள் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தும் மழைநீரில் நனைந்து வீணாகியுள்ள நிலையில் இன்று இரவு மழை பெய்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு அச்ச உணர்வுடன் பகுதியில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். சேலம் கோரிமேடு பகுதியில் மழை வெள்ளத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் அவ்வழியாக செல்ல போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் 2வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே கனமழையால் கர்நாடகாவில் பெங்களூரு நகரின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வரும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மேலும் பெங்களூருவில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. நிதிஷ்குமார், ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் சேர்ந்து பாஜகவை வீழ்த்தும் முயற்சி தொடங்கியுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று அதிரடியாக அறிவித்திருப்பது தேசிய அரசியலில் மூன்றாவது அணி உருவாவதை உறுதி செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்த தேசிய அளவில் காங்கிரஸ் அல்லாத எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து மூன்றாவது அணியை அமைக்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் முயற்சி செய்து வருகின்றனர். இதனிடையே பீகாரில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட நிதிஷ்குமாரும் தற்போது எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அண்மையில் டெல்லி சென்ற நிதிஷ்குமார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா உள்ளிட்டோரை சந்தித்து பேசியது முக்கியத்துவம் பெற்றது. தேசிய அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள பலத்தை நிரூபிக்கும் வகையில் ராகுல் காந்தியும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இதனிடையே கொல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய மம்தா பானர்ஜி, டெல்லியில் இன்று நடந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க மத்திய அரசு தனக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கவில்லை என்றும், இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னை சந்திக்க விடாமல் மத்திய அரசு தடுப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து பாஜகவை வீழ்த்தும் பணியை தொடங்கியுள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். இது தேசிய அளவில் மூன்றாவது அணி அமைவதை ஏறக்குறைய உறுதி செய்துள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துறதற்கான ஆட்டம் மேற்கு வங்கத்திலிருந்து தொடங்கும். நிதிஷ்குமார், ஹேமந்த் சோரன், சந்திரசேகர ராவ் என நாடு முழுவதும் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்களை ஒன்று சேர்த்து பாஜகவை எதிர்த்து தேர்தலில் சந்திப்போம். பாஜக மட்டும் தனியா போட்டி போட்டு எப்படி ஆட்சியை பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இதனிடையே ஒன்றிணைவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது ஒன்றும் புதிதல்ல என கருத்து தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர், இந்த முடிவு 2024 மக்களவைத் தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தான் நம்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ராணி எலிசபெத் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்து ராணியாக உள்ள 2ஆம் எலிசபெத் அரச பணியை ஏற்று 70 ஆண்டுகளை அண்மையில் நிறைவு செய்தார். 96 வயதான ராணி எலிசபெத் வயது முதிர்வின் காரணமாக பல்வேறு உடல்நலக் குறைவை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மரால் அரண்மனையில் ஓய்வு பெற்று வரும் ராணி எலிசபெத்தின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை இன்று தெரிவித்துள்ளது. இதையடுத்து அரச குடும்பத்தினர் பால்மரால் அரண்மனைக்கு விரைந்துள்ளனர். பிரிட்டன் பிரதமர் லிஸ் ட்ரஸ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ராணியின் உடல்நிலை குறித்த செய்தி நாட்டு மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டியில் நடந்த கசப்பான சம்பவங்கள் குறித்து இருதரப்பினரும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் நேற்று எதிர்கொண்டது. 130 ரன்கள் என்ற எளிமையான இலக்கை பாகிஸ்தான் சேசிங் செய்தது. 19வது ஓவரை ஃபரீத் வீசிய போது பாகிஸ்தானின் அதிரடி வீரர் ஆசிஃப் அலி சிக்ஸர் விளாச அடுத்த பந்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்தார். அப்போது ஃபரீத் ஆக்ரோஷமாக கத்திய நிலையில் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆசிஃப் அலி தனது பேட்டால் அடிப்பது போல் ஓங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த போட்டியில் பாகிஸ்தான் த்ரில் வெற்றி பெற்றதை அடுத்து மைதானத்தின் இரு கைகளை பிடுங்கியிருந்த ஆப்கன் ரசிகர்கள் அங்கிருந்த பாகிஸ்தான் ரசிகர்களையும் சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்து இன்று கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயப் அக்தர், ஆப்கன் வீரர்களும் ரசிகர்களும் பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என காட்டமாக விமர்சித்துள்ளார். இதேபோல் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ரமேஷ் ராஜா இந்த மோசமான சம்பவம் குறித்து ICCயிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நிச்சயம் முறையிடும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முன்னாள் தலைமை அதிகாரியான ஷஃபீக் தங்களது அணி வீரரை நோக்கி ஆசிஃப் அலி பேட்டை ஓங்கியது அநாகரிகமான செயல் எனவும், ஆசிய கோப்பை தொடரில் எஞ்சியுள்ள போட்டிகளில் விளையாட ஆசிஃப் அலிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்று நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. இனிய இரவு வணக்கம்.